அந்த ஆளோட பேர் என்ன சொன்ன? கார்த்தி. ஐயோ, என்ன மாப்பிள்ள இவ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா? ஈஸ்வரிக்கு சந்தேகம் வந்துருமே. மாப்பிள்ள கஷ்டப்பட்டு கம்பெனியை வாங்கினதெல்லாம் வேஸ்டா போயிடும் போல இருக்கே. சந்தேகம் இல்லை மாமா, அவங்க மூச்சை பாருங்க, கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சவால் ஏதாவது பண்ணி சமாளிச்சுடுவார் மாமா, கவலைப்படாதீங்க. சரி, நீயே டென்ஷனா வந்திருக்க. ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள வாங்க போலாம் மாமா. என்ன கலா, இன்டர்வியூ அன்னைக்கு நீயும் தானே போன? அப்ப அந்த கம்பெனியோட எம்டிய பாத்தியா? அது அந்த கார்த்திக் இல்லையே. நான் அந்த எம்டிய நல்லா பார்த்தேன். ஆனா அது கார்த்தி இல்லாத எனக்கு நிச்சயமா தெரியும். ஆனா ரேவதி புது எம்டி கார்த்தின்னு சொல்றாளே. அவ ஏதோ குழப்பிக்கிட்டான்னு நினைக்கிறேன். கலா, ரேவதி சொன்னதை நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அந்த கார்த்தி பையன் என்னையே ஏமாத்திருக்கான். அவனுக்கு ஒரு லூசு ஃப்ரெண்டு இளையராஜான்னு ஒருத்தன் இருக்கான். அவனைதான் கார்த்தின்னு சொல்லி ரொம்ப நாளா என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி இதுவும் நடந்துட்டு போகுது. அப்படிலாம் எதுவும் நடக்காதத்த. கலா, அத்தை சந்தேகப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ எதுக்கும் இன்னொரு தடவை அந்த கம்பெனிக்கு போய் அங்க எம்டி யார் என்னன்னு விசாரிச்சுட்டு வா. அப்ப டவுட்ல கிளியர் ஆயிடும்ல. மருது சொல்றதும் கரெக்ட் தான். நீ ஒரு தடவை அந்த கம்பெனிக்கு போய் விசாரிச்சுட்டு வா. அப்ப சரிங்க அத்தை. ஒருவேளை சாமுண்டீஸ்வரி அத்தை சொன்ன மாதிரி கார்த்தி தான் இங்க இருக்கானா? அவ இருந்தா நமக்கு டேஞ்சர் ஆச்சே. பார்க்கலாம். என்ன உங்க எம்டியை பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம், கேபின்ல தான் இருக்காரு, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சொல்லுங்க மேடம், என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? ஆமா சார், உங்களை மீட் பண்ணணும்னு தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்லை சார், உங்க பிஸ்னஸை பத்தி கேள்விப்பட்டேன். சென்னையில எனக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியா இருக்கு. ஓ, அதான் உங்க பிஸ்னஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ப்ளீஸ் உங்க பிஸ்னஸை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? யா ஷூர், தாராளமா சொல்லுமே. ம். நல்ல வேலை, இவங்க வர்றத பத்தி முன்னாடியே தெரிஞ்சதுனால எந்த பிரச்சனையும் இல்ல, தப்பிச்சோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க பிசினஸை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை மாதிரி லேடிஸ் பிசினஸ் ஃபீல்டுக்கு வருது ரொம்ப நல்லது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்க ஞாபகமா உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா ஷூர், எடுத்துக்கோங்க. ஓகே சார். நான் புதுசா இன்னைக்கு தான் வேலைக்கு போயிருக்கேன். என்கிட்ட வேணும்னே வளைஞ்சு பேசுறான். ஃபைல்ல லெட்டர் வச்சு கொடுக்கறான். ஏய், அவர் உன் ஹஸ்பண்ட்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியடி. கட்டின பொண்டாட்டிய புருஷன் பார்க்கலாம், தப்பில்ல. மத்த பொண்ணுங்கள தான் பார்க்க கூடாது. பொண்ணுங்க கொஞ்சம் அழகா இருந்துடக்கூடாது. ஜொல்லு விட்டுட்டு பேச வந்துருவானுங்க. அக்கா, என் கையில தெரியாம ஸ்டாப்லர் பென் குத்திருச்சு. அதுக்கு அந்த ஆளு பதறி ஓடி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு எல்லாரையும் சத்தம் போட்டு கடைசியில ஒரு பேண்டேட் வாங்கிட்டு வர சொல்லி என் கையில ஒட்டினான். நான் அதை கிழிச்சு போட்டுட்டேன். ஏய், நீ அவரு பொண்டாட்டிடி. உனக்கு ஒண்ணுனா அவரு பதறதான் செய்வாரு. இதெல்லாம் உன்கிட்ட நான் எப்படி சொல்றது? ஏங்கா, ஏன் ஆம்பளைங்களா இவ்வளவு மோசமா இருக்காங்க? அம்மா அதனாலதான் ஆம்பளைங்களே வெறுக்கிறாங்களோ? ஏய், எல்லா ஆம்பளைங்களையும் தப்பு சொல்லாத. நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கம்பெனி எம்டிய நீதான் தப்பா புரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, அவன் நல்லவனே இல்ல. அந்த கம்பெனி மேனேஜர் என்னடானா அந்த எம்டிக்கு என்ன ஆர்த்தி எடுக்க சொல்றான். நாங்க வேலைக்கு போனா இல்ல அவனுக்கு ஆர்த்தி எடுக்க போனா. முதல் நாளே இவ்ளோ டார்ச்சர்னா அப்புறம் எப்படி அங்க வேலை செய்ய முடியும்? அதான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். ஏய் ரேவதி,
நீ வேலைக்கு போற இடத்துல சில விஷயங்களை நம்ம அனுசரிச்சு தான் போகணும். நம்ம எந்த வேலைக்கு போனாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதுக்காக கோவப்பட்டு ரிசைன் பண்ணா நம்ம எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. வீட்லயே முடங்கி தான் கிடக்கணும். உங்க கேரக்டரும் சரியில்லை, பிஹேவியரும் சரியில்லை. நான் இதுக்கு திரும்ப உங்க கம்பெனிக்கு வரணும்? மனசுக்கு பிடிக்காத இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட வேலை செய்ய மாட்டேன். ஏங்க, என்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம என் கேரக்டர் சரியில்லை, பிஹேவியர் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா என்னங்க அர்த்தம்? எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம முடிவெடுக்கிற ஆளுங்க என் கம்பெனிக்கு தேவையில்லை. நான் வேற ஆளை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏ ரேவதி, நீ அந்த கம்பெனி எம்டி கிட்ட இவ்வளவு ஆஷாலாம் பேசணும்ன்ற அவசியமே இல்ல. அவர் உண்மையாவே நல்லவரா தாண்டி இருக்கணும். எதை வச்சு சொல்றேன்? நீ அங்க வேலைக்கு சேர்ந்திருக்கிற சாதாரண ஸ்டாஃப். உனக்கு அவரே கால் பண்ணி நான் தப்பு பண்ணலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறாருன்னா அவர் நல்லவரா தானே இருக்கணும். இல்ல, அந்த ஆளுக்கு கில்ட்டியா இருக்கு. அதான் அவனே ஃபோன் பண்ணி தன் மேல தப்பு இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கான். நான் இதை நம்ப போறதில்ல. ஏய், ஏண்டி எல்லாத்தையும் தப்பு தப்பாவே யோசிக்கிற? கொஞ்சம் பொறுமையா தான் இரு. கொஞ்சம் சும்மா இருக்கான். அந்த ஆள் எனக்கு வேலை தெரியாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறான். அவன் கிட்ட போய் நான் எதுக்கு வேலை பார்க்கணும்? ஏ ரேவதி, சரி விடு. இப்ப நீ கோவத்துல இருக்க. இப்ப நான் எது சொன்னாலும் நீ கேக்குற மனநிலையிலயும் இல்ல. அப்புறமா பேசலாம். ரிலாக்ஸ்டா இரு. எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம முடிவெடுக்கிற ஆளுங்க என் கம்பெனிக்கு தேவையில்லை. நான் வேற ஆளை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அவர் பேரும் கார்த்திக் தான். பதட்டப்படாதீங்க அத்தை. அவரு ரேவதி புருஷன் கார்த்திக் இல்ல, வேற ஒருத்தர். நானும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் வந்தேன். அவர் கூட ஒரு செல்ஃபி கூட எடுத்துட்டு வந்திருக்கேன், பாருங்க. ம். இது வேற கார்த்தி தான். ஆமா, அப்புறம் எதுக்கு ரேவதி அந்த மாதிரி சொன்னா? அங்க வேற ஏதாவது நடந்திருக்கும். ரேவதி அத தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். கலா, இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ரேவதிய திரும்ப அந்த வேலைக்கு அனுப்பணும். திரும்பவும் அங்கேயே வேலைக்கு அனுப்புறீங்களா? நீங்க யோசிச்சுதான் பேசுறீங்களா? நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். அந்த கம்பெனில இருக்கிறது அவ இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ரேவதி வேலைக்கு போறதுதான் சேஃப். அவ வீட்ல இருந்தா யாராவது அவளை குழப்பி விடுற வேலையை செய்வாங்க.